நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் விரிவுரை தப்சீர் நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்ற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம். கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 4 வசனங்களின் விளக்கங்களை பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த வசனங்களில் திருக்குர்ஆனை நபியே உமக்கு நாம் சிரமப்படுத்துவதற்காக, சிரமத்தை தருவதற்காக நாம் இறக்கியுள்ளவில்லை. அது இறைவனுடைய அருளுரையாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டி இருந்தான். இது வானங்களையும் பூமியையும் படைத்த ஓர் இறைவனிடமிருந்து மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக இறக்கியுள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறி காட்டியிருந்தான். இப்போது நாம் 5, 6, 7, 8 ஆகிய 4 வசனங்களின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய பெருமையையும் சொல்லி காட்டுகிறான். பிறகு 9வது வசனத்திலே இருந்து இறைதூதர் மூசா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான பகுதிகள் இடம்பெறுகின்றன. இப்போது இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹ் சொல்வது என்னவென்றால், முதலாவது அர்த்தங்களை பார்ப்போம். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அளவற்ற அருளாளன் சிம்மாசனத்தில் நிலை பெற்றான். லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. வமா பைனஹுமா. அவற்றுக்கு இடையில் இருப்பவையும் அவனுக்கே சொந்தமானவை. வமா தஹத ஸரா. பூமிக்கு கீழே இருப்பவையும் அவனுக்கே சொந்தமானவை என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முதலாவது அவனுக்கு உரிய பொருட்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றன என்பதை இங்கே சொல்லி காட்டி இருக்கின்றான். அதற்கடுத்து 7வது வசனத்தில் கூறுகிறான், வயின் தஜ்ஹர் பில் கவுல். நீர் ஒரு சொல்லை வெளிப்படையாக சொன்னாலும் ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அக்ஃபா. அவனுக்கு அது கேட்கும், அவன் அதை நன்றாக அறிவான். ஏனென்றால் அவன் இரகசியங்களையும் அறிந்தவன், ஒரு மனிதன் தனக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய இரகசியங்களையும் அறிந்தவன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அவன் அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை. லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா. அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா இந்த 4 வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறான். இப்போது இதனுடைய விரிவுரையை நாம் பார்க்கலாம். முதலாவது அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அளவற்ற அருளாளன் சிம்மாசனத்தில் இஸ்தவா. இஸ்தவா என்று சொன்னால் ஒரு நீர் ஓட்டத்தின் மேல் பகுதியில் ஒரு மரக்கட்டையை அல்லது ஒரு தாளை மிதக்க விட்டால் அப்படியே மிதந்து செல்லும் அல்லவா, அதற்குத்தான் இஸ்தவா என்று சொல்வது. இஸ்தவா என்றால் மிதந்து செல்லுதல் என்று பொருள் அல்ல, மேலே இப்படி இருப்பது. ஒரு பொருள் கீழே இருக்கிறது, அதற்கு மேலே இப்படி இருப்பது. அந்த பொருளை துளைத்து கொண்டு செல்வதல்ல, மேலே இருப்பது.
அர் ரஹ்மானு அலல் அரிஷி இஸ்தவா. அரிஷி என்றால் சிம்மாசனம், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவன் நாற்காலி பித்தன் என்று சொல்வார்கள். நாற்காலி என்பது பதவியின் குறியீட்டு சொல். ஆசனம் என்பது இருக்கை. சிம்மாசனம் என்பது, சிம்மாசனம் அந்த காலத்து ராஜாக்கள் அமருவதற்கென்றே தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். எனவே சிம்மாசனத்தில் அவன் தங்கினான், நிலை பெற்றான், அவன் மேலேறி இருக்கிறான் என்று இதனுடைய நேரடியான பொருள். இமாம் மாலிக் புகழ்மிக்க மார்க்க அறிஞர், 4 குறிப்பிடத்தக்க முக்கிய இமாம்களில் வயதில் மூத்தவர், மதீனாவாசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நெருக்கமானவர். பல நபி தோழர்களை அவர் பார்த்திருப்பதால் அவர் 2ஆம் தலைமுறையை சார்ந்தவர். அப்படிப்பட்ட புகழ்மிக்க இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்தவா என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது, இஸ்திவா என்ற வேர் சொல்லிலிருந்து வருவதுதான் இஸ்தவா. இஸ்தவா என்றால் நீருக்கு மேல் ஒரு பொருள் கிடப்பது போல. அப்ப இஸ்திவா என்பதன் அர்த்தம் நமக்கு புரிகின்றது. ஆனால் அல்லாஹ் எப்படி சிம்மாசனத்தின் மேல் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை. அல் இஸ்திவாவு மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன் வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது கட்டாய கடமை. இன்காருஹு குஃப்ருன், அதை மறுப்பது இறை மறுப்பாகும். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், அதை பற்றி கேள்வி கேட்பது ஆகாத செயலாகும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போது இது எதனுடைய குறியீட்டு சொல் அப்படின்னு பார்த்தா, அவர் அதிகாரத்தை பிடித்து விட்டார் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சொல் வழக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வகையான சொல் வழக்கு இருக்கிறது. அவனை வெட்டினான் என்றால் ஆயுதங்கொண்டு வெட்டினான் என்றும் பொருள் உண்டு. வார்த்தையால் வெட்டி வெட்டி பேசுகிறான் என்றும் அதற்கு பொருள் உண்டு. வெட்டி பேசினான் என்றால் வெட்டிவிட்டு பேசினான் என்று பொருள் அல்ல. மாறாக வெட்டி வெட்டி பேசுகிறான், கருத்தை முறித்து முறித்து பேசுகிறான் என்று அதற்கு பொருள். பச்சை என்பது நிறத்தையும் குறிக்கும், சமைக்கப்படாத பொருட்களையும் குறிக்கும். பச்சை முட்டை என்று சொன்னால் பச்சை கலர் முட்டை என்று பொருள் அல்ல, சமைக்காத முட்டை என்று பொருள். பச்சை என்பது வண்ணத்தையும் குறிக்கும். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நடை இருக்கிறது, ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. அதுபோல அரபு மொழியில் அரிசில் அவன் நிலை பெற்றான், சிம்மாசனத்தில் அவன் ஆதிக்கத்தை செலுத்தினான், அதிகாரத்துக்குரியவனாக ஆகிவிட்டான் என்று அதற்கு பொருள். அவர் ஆட்சியை பிடித்து விட்டார் என்றால் கையால் பிடித்து விட்டார் என்று பொருள் அல்ல, ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விட்டார் என்று அதற்கு பொருள். இதற்கு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதே போல அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவன் யார்? இறைவன் கூறுகிறான், அளவற்ற அருளாளன் அதிகாரத்தில் இருக்கின்றான். உங்கள் மீது ஆட்சியும் அதிகாரமும் செலுத்திக் கொண்டிருப்பவனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன, பல தன்மைகள் இருக்கின்றன. அவன் தண்டிப்பவன், அவன் அடக்கி ஆள்பவன், அவன் உணவளிப்பவன், பாதுகாப்பவன், பராமரிப்பவன். இப்படியெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன. 99 பெயர்கள் என்பதன் பொருள் 99 தன்மைகள். அந்த 99 தன்மைகளையும் இறைவன் எங்கே குறிப்பிடாமல், அல்லாஹ் என்ற பெயர் உட்பட சொல்லாமல் ரஹ்மான் என்று சொல்லியிருப்பதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்திருப்பவன் உங்களுக்கு மேல் இருக்கின்ற வானத்தையும் உங்கள் காலுக்கு கீழே இருக்கின்ற பூமியையும் அதற்கு கீழே இருப்பவற்றையும் அதிகாரம் செலுத்தி பராமரித்துக் கொண்டிருப்பவன் யார் என்றால் அளவற்ற அருளாளன். எனவே நீங்கள் பயப்படாதீர்கள், இவன் ஆட்சிக்கு வந்து விட்டான், இவனா ஆட்சிக்கு வந்து விட்டான்,
என்று சில கொடுங்கோலர்களை நினைத்து மனிதர்கள் கவலைப்படுவார்கள் அல்லவா? அதை போல நீங்கள் அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பதற்கு அஞ்சாதீர்கள். அவன் அளவற்ற அருளாளன். இந்த சொல்லை இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? உணவளிப்பவன் என்ற சொல்லை விட, பராமரிப்பவன் ரப்பு என்ற சொல்லை விட, அடக்கி ஆள்பவன் கஹார் என்ற சொல்லை விட, பாசித் அவன் பிடிப்பவன், குற்றவாளிகளை தண்டிப்பவன் என்கிற சொல்லை விட இந்த சொல்லை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், எல்லா செயல்களுக்கும் தலையாயது ரஹ்மான் என்பது. அவன் அளவற்ற அருளாளனாக இருப்பதனால்தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். அவன் அளவற்ற அருளாளனாக இருப்பதனால்தான் குற்றவாளிகளை தண்டித்து அப்பாவிகளை காப்பாற்றுகிறான். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களை பராமரிக்கின்றான். எனவே அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இறைவன், வானங்களையும் பூமியையும் பராமரிக்கக்கூடிய இறைவன், அவன் அளவற்ற அருளாளன். அவனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. அவன் ஆட்சிக்கு கீழே வாழ்வதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை அந்த முதல் வார்த்தையிலேயே எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இஸ்தவர் ரஹ்மானு அலல் அர்ஷி அல்லது இஸ்தவல்லாஹு அலல் அர்ஷி என்று சொல்வதற்கு பதிலாக அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அதிகாரத்தில் இருக்கிறான் என்று இந்த அளவற்ற அருளாளன் என்கிற வார்த்தையை முதலிலே சொல்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்துக்குள் ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறான். உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என்பதுதான் அந்த செய்தி. அதற்கடுத்து லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் அவனுக்கே உரித்தானவை, அவனுக்கே சொந்தமானவை, பூமியில் இருக்கக்கூடியவையும் அவனுக்கே சொந்தமானவை. மேலும் ஒமா தஹ்த ஸரா, ஸரா என்பதற்கு மண்ணுக்கு கீழே புதைந்திருப்பவை அல்லது பாறைகளுக்கு கீழே இருப்பவை, எப்படி வேண்டுமானாலும் பொருள் வைத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் மறைந்திருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. மண்ணுக்கு கீழே என்ன இருக்கிறது? மண்ணை வளப்படுத்துகின்ற மண்புழு இருக்கிறது. மண்ணுக்கு உரம் இருக்கின்றது. மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய தானியங்களை முளைப்பிக்கின்ற ஆற்றல் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சில பொருட்களால் இருக்கின்றன, சில எனர்ஜிகளால் இருக்கின்றன. அவற்றையும் இறைவன் அறிவான். மண்ணுக்கு மேலே எது விளைந்து வருகிறது என்பதையும் அறிவான். மண்ணுக்கு மேல் வாழுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிவான். அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் அறிவான். வானத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் அறிவான். மேகங்கள் ஒன்று திரள்வதை, இடியை, மின்னலை அது மழையாக பொழிவதை, அப்படி பொழிவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் வானத்தில் நடக்கின்றன என்பதை, இங்கிருந்து மேலேறி செல்லுகின்ற நீராவி போன்றவற்றை அனைத்தையும் அவன் சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். நீராவி அவனுக்கு தான் சொந்தம், புற ஊதா கதிர்கள் அவனுக்கு தான் சொந்தம், பாக்டீரியாஸ் அவனுக்கு தான் சொந்தம், எல்லாமே அவனுக்கு தான் உரியவை. அவன் தனக்குரிய அந்த செல்வங்களை வைத்து இந்த உலகத்தில் தான் நாடியதை நடத்தி காட்டுகிறான். நோய்களை அவன் அனுப்பி வைக்கின்றான், அதற்குரிய மருந்தை அவன் அனுப்பி வைக்கின்றான். மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய உணவை அவன் பூமியிலிருந்து வெளிப்படுத்துகிறான். அதற்கு தேவையான நீரை வானத்திலிருந்து பொழிவிக்கின்றான். நீரும் விதைகளும் மட்டும் இருந்தால் போதுமா? அவற்றை பராமரிக்கக்கூடிய எண்ணங்களை மனிதனுக்கு கொடுக்கின்றான். இப்படி எல்லாவற்றையும் அவனுக்கே சொந்தமாக வைத்துக்கொண்டு அவன் நிர்வாகம் செய்கிறான். நிர்வாகம் செய்பவன் கொலைகாரனோ, கொள்ளைக்காரனோ, கொடுமைக்காரனோ, அநீதியாளனோ அல்ல. மாறாக அவன் பேர் அன்பு மிக்கவன் அர் ரஹ்மான். ஆசுவாசமாக இருங்கள், மிரட்சி அடையாதீர்கள். யாரோ ஒருவருடைய கையிலே போய் மாட்டிக்கொண்டோமே என்று நீங்கள் பயப்படாதீர்கள். அளவற்ற அருளாளனின் அரவணைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படியானால் அவன் அன்பு மிக்கவன் என்பதனால் அவன் ஏமாளியாக இருப்பானோ, அவனை வேறு யாரும் ஏமாற்றி விடுவார்களோ என்று பயப்படுகிறீர்களா? அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. அவனுக்குத்தான் அனைத்தும் சொந்தமானவை. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் டிநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டிநகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டிநகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டிநகர் LKS. எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள்
LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். அனைத்து ஆற்றல்களையும் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடியவன் அன்பு மிக்கவனாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பேரருள். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒமா தஹத்த சரா, மண்ணுக்கு கீழே இருப்பவை அல்லது பாறைகளுக்கு கீழே இருப்பவை அனைத்தையும் அவன் தன் கைவசம் வைத்திருக்கின்றான். அதற்கடுத்து இன்னும் சொல்கிறான் பாருங்கள், எல்லாத்தையும் கைவசம் வச்சிருக்கிறான். பில் கௌலி, நீங்கள் ஒரு சொல்லை வெளிப்படையாக சொன்னாலும் ஃபஇன்னஹு யஅலமு, அவன் அறிவான், அஸ்ஸிர்ர வ அக்ஃபா, சிர் என்று 3 விஷயங்களை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வெளிப்படையா பேசினாலும் அதை அவன் அறிவான், அதனுடைய உள் நோக்கம் என்ன என்பதை அறிவான். சில பேர் வாயால ஒன்று சொல்லுவாங்க, மனசுக்குள்ள வேற ஒன்று வச்சிருப்பாங்க. அப்போ வாயால நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், என்ன வார்த்தை வருகிறது என்பதும் அவனுக்கு தெரியும், என்ன நினைத்து கொண்டு சொல்கிறீர்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அசிர் என்று சொன்னால் ரகசியம். ரகசியம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் சொல்வதற்கு பெயர் ரகசியம், சிர். அஹ்ஃபா என்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடியவை, தன்னிடம் மட்டுமே ஒரு மனிதன் பேசுவான் அல்லவா, அதுதான் அஹ்ஃபா என்பது. ஒரு மனிதன் வெளியிலே ஒன்றை சொல்கிறான் என்றால், பகிரங்கமாக மக்கள் கூட்டத்தில் ஒன்றை சொல்கிறான் என்றால், உள்ளத்துக்குள் அவன் என்ன நினைத்து கொண்டு அஹ்ஃபா, மறைத்து வைத்துக் கொண்டு இதை சொல்கிறான் என்பதும் இறைவனுக்கு தெரியும். ஒரு மனிதனிடம் மட்டும் ரகசியமாக பேசுகிறான், அப்போது இதனுடைய பின் விளைவா இப்படி வரும் அப்படி வரும் நினைச்சுக்கிட்டு பேசுறான்னா இதையும் இறைவன் அறிவான். இதற்கு திருக்குர்ஆனின் இந்த வசனத்தின் கீழ் விரிவுரைகள் ஒரு செய்தியை, ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். பேரறிஞர் இப்னு ஹிஷாம் அவர்கள் தன்னுடைய சீராவில் சீரத் இப்னு ஹிஷாம் என்கிற ஒரு புகழ்மிக்க நூல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய நூல். அந்த நூலில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கின்றார்கள். என்னவென்றால், சஃப்வான் இப்னு உமையா என்று மக்காவில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், மக்காவில் பெரிய தனவந்தர். இன்னொருவர் உமைர் இப்னு வஹ்ப். இந்த உமைர் இப்னு வஹ்ப் என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு மனிதர். இந்த உமைர் என்பவருக்கு வஹ்புன்னு ஒரு பையன் இருந்தான். இவருடைய வாப்பா பேரும் வஹ்பு தான், பையன் பேரும் வஹ்பு தான். வாப்பா பேரை பசங்களுக்கு வைக்கிறது தானே அந்த மாதிரி. இவருடைய மகன், இந்த உமைர் என்பவருடைய மகன் வஹ்பு என்பவர் பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்களிடம் கைதியாக அவர் இருக்கின்றார். ஈட்டு பணம் கொடுத்தால் விடுதலையாகி விடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த வேளை. பத்ரு போரில் உங்களுக்கு தெரியும், எதிரிகள் ஆயுளெல்லாம் அவமானப்படும்படியான இழிந்த தோல்வியை சந்தித்தார்கள். பெரும் தலைகள் 70 பேர் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள். பெருந்தலைகள் 70 பேர் அந்த போரில் கைது செய்யவும் பட்டார்கள். அதனால் எதிரணி மூக்குடைந்து போய் அவமானகரமான தோல்வியை சந்தித்து மக்காவுக்கு திரும்புகிறது. முஸ்லிம்களோ வெற்றி தந்த மிதப்பில் இருக்கிறார்கள், வெற்றி தந்த மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மக்காவில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சஃப்வான் இப்னு உமையா என்பவர் வருத்தத்தோடு ஒரு நாள் இருக்கின்றார். ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று இந்த உமைர் என்பவர் கேட்கிறார். சஃப்வான் சொல்கிறார், நம்முடைய பலத்தையெல்லாம் திரட்டி நாம் ஒரு பெரும் யுத்தத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தினோம். அதில் நாம் வெல்வதற்கு பதிலாக இழிந்த தோல்வியை சந்தித்து விட்டோம். இப்படியே விட்டால் இவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும், விடக்கூடாது என்று பேசிக்கொண்டார். அதற்கு உமைர் சொன்னார், எனக்கும் தான் கவலையாக இருக்கிறது. பாருங்கள், என்னுடைய மகனை பத்ரு போரில் முஸ்லிம்கள் சிறைப்பிடித்து கைதியாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். நானெல்லாம், என் வம்சமெல்லாம் கைதியாக அடைக்கப்பட வேண்டிய வம்சமா? நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய வீரன். எனக்குள்ள கவலையெல்லாம் என்னவென்றால், நான் முஹம்மதுவை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அவர் சொல்லுகிறார், முஹம்மதுவை நான் கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆனால் எனக்குள்ள கவலை, அப்படி கொன்றுவிட்டால் முஸ்லிம்கள் என்னை விடமாட்டார்கள், எனக்கு மரண தண்டனை கொடுக்கும் இஸ்லாமிய அரசு, நான் செத்து போவேன், என் குடும்பத்தை யார் பார்ப்பது, எனக்கு எக்கச்சக்கமான கடன்கள் இருக்கின்றன, அந்த கடனை யார் அடைப்பது, அவமானத்தோடு நான் சாவதா, கடனை வாங்கிட்டு கொடுக்காம செத்து போயிட்டான், எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பேசுவார்கள், என் மனைவி மக்களை பராமரித்துக் கொள்ள என் கடனை அடைக்க வாய்ப்பு எனக்கு இருக்குமானால் நான் விடமாட்டேன். அதாவது உங்களை மாதிரி இருந்தால் நான் விடமாட்டேங்க அவரை, உங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களை மாதிரி நான் இருந்தால் விடமாட்டேன் என்று உமைர் கூறுகிறார். சஃப்வான் நினைத்தார், சரி, என்னை போல் நீ இருந்தால் விடமாட்டாய் அல்லவா, எனக்கு அந்த அளவுக்கு வீரம் கிடையாது, பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆனால் உன்னை போல் எனக்கு வீரம் கிடையாது, உனக்கு வீரம் இருக்கிறது, இந்த செயலுக்கு வீரம்தான் முக்கியம், உனக்குரிய ஆசை என்ன, உனக்கு பிறகு உனக்கு முஸ்லிம்கள் மரண தண்டனை தந்து விட்டால் உனக்கு பிறகு உன் குடும்பம் என்ன ஆகுமோ என்கிற கவலை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ என்னுடைய உடன்பிறந்த சகோதரனைப் போல, தம்பியைப் போல, உன் கடன்கள் எல்லாவற்றையும் நான் அடைக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. இவர் சொன்னார், என் பையனை வேற அவங்க கைது பண்ணி வச்சிருக்காங்க, போய் விடுவித்து கொண்டு வா, ஒன்று செய்வோம், நீ வாளை எடுத்துக்கொள், முஹம்மதுவை கொன்று விட்டு வா, முஸ்லிம்கள் யாராவது வழியிலே எதிர்பட்டால் நீ சொல், என் மகனை விடுவிக்கத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன், வேறு உள்நோக்கம் எதுவும் எனக்கு கிடையாது என்று ஒரு ஃபால்ஸ் அஜெண்டாவை, ஒரு பொய்யான காட்சி தருவதற்கு எடுத்துச் சொல்வதற்கு ஒரு பொய் தகவலை நீ வைத்துக்கொள், ஆனால் அவனுடைய அடிப்படை நோக்கம் முஹம்மதுவை கொல்வதாக இருக்க வேண்டும். சரி என்று உமைர் ஒத்துக்கொண்டார். அந்த வாளை என்ன செய்வார்கள் என்றால், வெட்டிய உடனே ஆள் சாக வேண்டும் என்றால் விஷத்தில் கொஞ்ச நாளைக்கு ஊற போடுவாங்க, விஷத்தை எடுத்து நஞ்சு எடுத்து அந்த நீரில் அந்த வாளை ஊறப்பட்டு தோய்த்து எடுப்பார்கள். பிறகு அந்த வாள் யார் மேலேயும் பட்டு விடக்கூடாது, ஏன்னா இவர் வாள் எடுத்து வீசும்போது இவர் மேலே பட்டால் இவரே இறந்து போயிடுவார், நஞ்சு இரத்தத்தில் கலந்துரும். ஆகையினால் அந்த உரைக்குள் பத்திரமாக அதை வெயிலில் காய வச்சு உரைக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்வார்கள். எடுத்து லைட்டாக அப்படி தடை விட்டால் போதும் ஆள் காலி விடுவாங்க. இது அரபு நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அப்போதைய வழக்கம். உலகத்தில் எத்தனை நாடுகளில் இந்த வழக்கம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. இப்போது அந்த வாழை நஞ்சில் ஊற போட்டு எடுத்து உரையில் வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் இந்த 2 பேரும் பேசுனது இந்த 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. தனியாக ஒரு இடத்துல ஒதுங்கி போய் தான் உட்காந்து பேசுகிறாங்க. சில அறிவிப்புகளில் ஹிஜ்ர், காபத்துல்லாவில் ஹிஜ்ரே இஸ்மாயில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள், ஹத்தீப், அங்கே உட்காந்து பேசுனாங்கன்னு வருது. இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு வாளை எடுத்து கொண்டு போகிறார். மதீனாவுக்கு போனால் அங்கே தற்செயலாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பத்ர் போர் நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்களில் இந்த நிகழ்வு நடக்கிறது. பத்ர் போரில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியையும் இறைவனுடைய பேர் அருளையும் அங்கு நடந்த அற்புதங்களையும் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு அந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கண்களில் ஒரு உருவம் வருவது தென்படுகிறது. அந்த உருவம் முகத்தை மறைத்திருக்கின்றது. அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பள்ளிவாசலுக்கு வந்த உடனே நல்லபுள்ள மாதிரி தானே வர்றாரு. முகத்தை விலக்கினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே மக்காவில் பிறந்து வளர்ந்து தான் ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க மதீனாவுக்கு. அவருக்கு இவங்களை பார்த்தோன்னே இவரை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நல்லா தெரியுது, இவர் உமைர் இப்னு வஹப், இவர் நிச்சயமாக நல்ல நோக்கத்தில் வந்திருக்க மாட்டார், நிச்சயமாக அவருக்கு நல்ல நோக்கம் கிடையாது. உடனே கிட்டே போனார்கள். எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார்கள். என்னுடைய மகனை நான் விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றேன், என்னுடைய மகனை கைதியாக முஸ்லீம்கள் பிடித்திருக்கின்றார்கள், நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கீங்க, என் மகனை விடுவிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். வாள் எதுக்கு உனக்கு? மகனை விடுவிக்க வந்தீங்கன்னா எதுக்கு? எப்படி பேசித்தானே விடுவிக்க வந்திருப்ப, வாள் எதுக்கு என்று கேட்டார்கள். அவர் சரியா அதுக்கு பதில் சொல்லலை. உடனே அந்த வாள் அந்த தோளில் தான் தொங்க விட்டுருப்பாங்க, புஜத்தில் இந்த சட்டையை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிடிச்சி இழுத்து கொண்டு வருகின்றார். யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய திருத்துதருக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய திருத்துதரே இதோ பாருங்கள், உமைர் மக்காவாசி,
வாளோடு வந்திருக்கின்றார், இவரை என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல அவரை விடுப்பா, இப்படி கொடூரமாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா அவர் என்ன ஆகுவார், முதல்ல அவரை விடுங்க, ரிலாக்ஸாக விடுங்க அவரை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், விட்டா அடிச்சிருவான், அவங்கள தாக்கிடுவான் போல் இருக்குன்னு, விடுங்க அவரை விடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய கையை விட்டுட்டாங்க, அந்த தோளில் பிடிச்சிருந்த அந்த இதை விட்டுட்டாங்க. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமைர், என்ன நோக்கத்துக்காக நீ இங்கே வந்திருக்கின்றாய் என்று. அதற்கு உமைர் சொன்னார், நான் என்னுடைய மகனை விடுவிக்க வந்திருக்கின்றேன். சரி, அதுக்கு முன்னால் நீ சலான் சொல்லு, முதல்ல ஒரு மனிதனை சந்தித்தா நீ முகமன் கூற வேண்டும் அல்லவா. அவர் சொன்னார், இது நல்ல காலை பொழுது, இந்த குட் மார்னிங்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி சொற்களுக்கு மாற்றாக அல்லாஹு தஆலா அழகிய ஒரு சொல்லை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? ரசூலுல்லாஹ் சாந்தியை பரப்பும் நோக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவரோ அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நல்ல காலை என்று மட்டும் சொல்கின்றார். இவருக்கு நல்ல காலை, உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைங்கிறத கூட அதுக்கு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போது சரி, மகனை விடுவிக்க வந்திருக்கின்றாய் என்றால் வாள் எதுக்கு தோளில் போட்டு கொண்டு வந்திருக்கிறார்? அவர் சொன்னார், காத்தலஹ் அல்லாஹ், இதெல்லாம் ஒரு வாளாங்க, இந்த வாள் நாசமாக போட்டும். இந்த வாளில் தான் பத்ரு போரில் எங்களுக்கு பலன் கொடுக்கலையே, பத்ரு போரில் எங்களுக்கு பலன் கொடுக்காத, எங்கள் கண்ணியத்தை நிலைநாட்டாத இந்த வாளை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பத்ரு போரில் எங்களை நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்களே அப்படின்னு பசப்புறாரு. அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அதெல்லாம் ஒரு வாளா, நீங்கள் எங்களை விட பெரிய ஆளுங்கிற மாதிரி அதை பசப்புறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த நோக்கத்தில், தீய நோக்கத்தில் வந்திருக்கிறாயான்னு. தீய நோக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீயும் சஃப்வான் இப்னு உமையாவும் யாருமில்லாத ஒரு இடத்தில் முஹம்மதுவை கொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டீர்கள் அல்லவா, அப்படி நீ என்னை கொன்றுவிட்டு வந்தால் உன் கடனை அவர் தீர்ப்பார், உன் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் பேசிக் கொண்டீர்கள் அல்லவா, அல்லாஹ் எனக்கு அதை சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே உமைர் சொல்லுகின்றார், இது 2 பேரும் நாங்கள் பேசின விஷயம் எங்கள் 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு இந்த தகவல் இவ்வளவு துல்லியமாக தெரியுது, நான் வாழை விஷத்தில் ஊற போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னா இதை அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும். எனவே இப்போது நான் நம்புகிறேன், நீங்கள் அல்லாஹுவின் பெயரால் சொல்லக்கூடியவை அனைத்தும் உண்மையானவை. உங்களுக்கு வஹி வருது, நீங்கள் ஒரு நபி, குர்ஆனில் என்னென்ன வசனங்கள் வருதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அந்த அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சரியாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறான் என்பதை நான் இப்போது என்னுடைய சொந்த அனுபவத்தில் புரிந்து கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபக்கிஹு அஹாக்கும் ஃபி தீனி, இவருக்கு மார்க்க விளக்கத்தை கற்றுக் கொடுங்கள். வக்ரி உல் குர்ஆன், குர்ஆனை இவருக்கு நீங்கள் ஓத சொல்லிக் கொடுங்கள். வத்லிகு லஹு அசீரஹு, அவருடைய மகனை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கோம்ல, அவரை ஃப்ரீயாக அவுத்து விட்டுருங்க, இலவசமாக அவரோட நான் விடுதலை பண்ணுறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அதுபோல செய்தார்கள் என்று சீரா இப்னு ஹிஷாமிலே அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு வெளிப்படையானவற்றையும் ரகசியமானவற்றையும் அறிவான் என்கின்ற, எந்த அளவுக்கு அறிவான் என்பதற்கு உதாரணமாகவே எல்லா தஃப்சீர்களும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றன. மொத்தத்தில் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோடு அந்த கைதி இடத்தில் நடந்து கொண்டார்கள். இப்படி அன்புமயமானவர்கள் சேர்ந்து நமக்கு அன்புமயமான இறைவனிடமிருந்து அன்புமயமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரமப்படுத்துவதற்கு வந்திருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, உம்மை சிரமப்படுத்துவதற்கு இந்த வேதத்தை தரவில்லை என்று இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். Old is gold என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்ட் ஸ்ரீநகர் எல்கேஎஸ் என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை
நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ்.